எல்லாரும் வாங்கம்மா, காய் வாங்கிக்கோங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும், சீக்கிரம் கொடுங்க. இது சன் சிட்டியோட ஃப்ரூட்ஸ் தானா? ஆமாமா. இல்ல அது வந்து இல்ல நீங்க எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு வேணாம். அடடா வாங்க, விலை பேசி வாங்கிக்கலாம் வாங்க. காய் வாங்கலையோ? காய் ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்க வாங்கலையோ? சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அட இவன் யாருப்பா? யாருன்னே தெரியலையே. சொல்லு சொல்லு, சொல்லிக்கிட்டே இருங்கறல. சொல்லு. காய்கறி வாங்கிக்கோங்க, காய்கறி வாங்கிக்கோங்க, காய்கறி வாங்கிக்கோங்க, காய்கறி வாங்கிக்கோங்க. இன்னும் நல்லா சத்தமா சொல்லு சொல்லு சொல்லு, சொல்லிக்கிட்டே இரு. உன்னோட குரல் எனக்கு சொந்தமாக இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. டங் டங் டலங் டங் டங் டலங் 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 டங். என்ன உளறா இந்த ஆளு? என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காய்கறி வாங்கலையோ? காய்கறி என்ன நடக்குது? என்ன பண்றது? என்னாச்சு? என்னாச்சு? சொல்லு சொல்லு, சொல்லிக்கிட்டே இரு. எனக்குள்ள வந்து கலந்துடு. என்னாச்சு? அட அங்க என்னாச்சு? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். காய்கறி வித்தவருடைய குரல் ஏன் இப்படி ஆயிடுச்சு? உன்னோட குரலை யார் பறிச்சது? அட யாருப்பா நீ? நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாரோட குரலும் எனக்குள்ளே வந்து ஐக்கியமாகட்டும். என்னதான் நடக்குது? நான் இப்ப ஏதாவது சொன்னா அப்படியே என்னுடைய குரலையும் இவன் எடுத்துருவானோ? சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. இவன் பார்க்க முட்டாளாவும் இருக்கா, பயங்கரமாவும் இருக்கானே. முதல்ல போய் ருத்ரா கிட்ட இதை சொல்லுவோம். நகருங்க நகருங்க நகருங்க. ருத்ரா, அந்த மெஜிஷியன் அங்கதான் இருக்கா. சொல்லுங்க, பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. அங்கிள். அங்கிளா? எதுக்காக எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? என்னுடைய பேரு மெஜிஷியன் ஜோர் போலே. நான் யாரையுமே வேதனைப்படுத்தலையே. நான் ரொம்ப ஆசையா அன்போட அவங்களோட குரலை எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன். எவ்வளவு குரல்கள் எனக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நான் வலிமையானவனா ஆயிடுவேன். கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். எனக்கு எல்லா குரலும் கிடைச்சிருச்சுன்னா ஒரு நாள் நான் சத்தமா கத்தனா இந்த சிட்டி முழுக்க அழிஞ்சு போயிடும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்ப பவர் அதிகமா தான் இருக்கு. எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு இவர் என்ன புல்டோசரா? என்னால இதை நம்ப முடியாது. You don't believe? No. இப்ப பாரு. 1 2 3. இது நகரவே இல்லையே. என்ன ஜோபோலே அங்கிள், இது என்ன உண்மையிலே விழுந்துருச்சு? என்ன சும்மா அதிர்துல? நான் ஒரு தடவை கத்துனா 100 வீடு காலி. யோசிச்சு பாரு. நான் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தா உங்க ஊரோட நிலைமை என்னன்னு. உங்களுக்கு பவர் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இந்த சன்செட்டுக்கு நடக்கிற ஆபத்தை பார்த்து ருத்ரா சும்மா இருக்க மாட்டான். ஐ ரெக்வெஸ்ட், நீங்க இங்க இருந்து போயிடுங்க. போகணுமா? எதையுமே எடுக்காம இங்க இருந்து போறதா?
இந்த சன் சிட்டில எல்லார்கிட்டயும் நிறைய பணம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த ஜோர் போலே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்துப்பேன். யாராலையும் என்ன தடுக்க முடியாது, அதுலயும் முக்கியமா ஒன்னால முடியாது. கியூட் கிட்ஸ். மெஜிஷியன் ஜோர் போலே, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. இந்த சின்ன பையன் என்ன பண்றான்? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லது பண்ணா நல்லது நடக்கும். அவன் எங்க போனா? என்னாச்சு ருத்ரா? உங்களோட கஷ்டம் என்னன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் திரும்ப வருவேன். நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஹலோ அலாஜா சார், நீங்க பிஸியா இருக்கீங்களா? ருத்ரா, லைப்ரரியில சில புக்ஸ் வந்தது, அதை தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். புக் லவர்ஸுக்கு எப்பவும் நான் பிஸியா இருக்க மாட்டேன். சரி, நீ சொல்லு, என்ன விஷயம்? அலாஜா சார், சன்சிட்டில ஒரு புது மெஜிஷியன் ஜோர் போலே வந்திருக்காரு. அவர் பல பேரோட குரலை அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு. அந்த விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மெஜிஷியன் ஜோர் போலே? அத நான் எங்க வச்சேன்? கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ருத்ரா, சீக்கிரம் அந்த புக்கை தர. இதுல என்ன எழுதி இருக்குன்னு பார்க்கலாம். இது புக்கா இல்ல லவுட் ஸ்பீக்கரா? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கு? ஆனா இப்படி கத்துறதால என் தலைமுடி கூட பறக்காதுன்னு பாவம் இதுக்கு தெரியல. உங்க தலைமுடியெல்லாம் ஒண்ணும் பறக்கல, உங்களோட Dress மட்டும் தான் பறந்து போயிடுச்சு ரங்கிலா. என்னோட Dress ருத்ரா. வேகமான சத்தத்தை யாராலையும் புடிச்சு வைக்க முடியாது. யாருக்கு அமைதியா இருக்க தெரியுதோ அவனாலதான் இவங்களை தோக்கடிக்க முடியும். இந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. யார் கத்துக்கிட்டாங்களோ அவங்களோட குரல்ல இருந்து மட்டும்தான் தாக்க முடியும். ருத்ரா, இப்படி பண்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த ஜோர் போல கத்தி கத்தி யாருக்குமே தெரியாம எங்க மறைஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஜோர் போலவை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா இருக்கு. தேங்க்யூ அலாசா சார். எதுக்காக நிக்கிற ருத்ரா? ஐடியா. ஜிபாய்ஸ்கா இமேஜ் கிரியேட்டோ. மெஜிஷியன் ஜோர் போலேக்கு கத்துறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ நம்ம 4 பேரோட இமேஜஸ் அவனை கத்தி கத்தி தேட போகுது. ஓகே, டன். Let's take a selfie. See you later. Bye. Bye. Ibaiska dragonfly appearo. Small size creator.
மெஜிஷியன் ஜோர்போலே எங்க மறைஞ்சிட்டு இருக்கீங்க? தைரியம் இருந்தா முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க.